நீர் தோசை, குண்டாப்பூர், prawn ghee roast. குக் வித் கோமாளியில் இந்த ரெசிபி யார் பண்ணதுன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மாங்காய் சில்லி கிளேஸ் பண்ணிடலாம். மாங்காயை நல்லா சுட்டுட்டு உள்ளே இருக்க ஃப்ளஷ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி எல்லாத்தையும் வதக்கிட்டு உப்பு சேர்த்து எல்லாம் அரைச்சிடலாம். நீர் தோசைக்கு அரிசி 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டு கூட இஞ்சி, பூண்டு, வெறுமிளகாத்தூள், உப்பு, புளி போட்டு அரைச்சிப்போம். இப்போ நெய்யில் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த கலர் வந்ததுக்கு அப்புறம் எறா சேர்த்து 5 நிமிஷம் குக் பண்ணலாம். கடைசியா கொஞ்சம் நெய், வெல்லம், கொத்தமல்லி சேர்த்துட்டீங்கன்னா குண்டாபுரா கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நீர் தோசைக்கு தேங்காய், உப்பு சேர்த்து அரைச்சுப்போம். நல்லா தண்ணியா இருக்கணும். அந்த தோசைக்கல் நல்ல சூடா இருக்கும். அப்பதான் நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்போ ரெடி பண்ண ப்ரானை இந்த தோசைக்குள்ளார வச்சு ஸ்டஃப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த டிஷ்க்கு 10க்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. பை பாய்.